Talangku takatiku takatadinginatong takadimi 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 takadimi. அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு புதுசா டான்ஸ் எல்லாம் ஆடுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? டான்ஸுங்கிறது உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் என பார்க்கும்போது, ஆனா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம்தான். நான் சின்ன வயசு, அதாவது இந்த காதை தொட்டா எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயசுல இருந்தே டான்ஸ் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா எப்ப வரைக்கும் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா அரங்கேற்றம் நான் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா எங்க பண்ணேன், எதனால இந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லாங் வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், நிறைய சந்தோஷம் இருக்கும், நிறைய பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா முதல்ல பத்மஸ்ரீ விருது வாங்கின ரேவதி அவங்க கிட்டதான் ஸ்ரீரங்கத்துல இருக்க அந்த அம்மா கிட்டதான் நான் என்னுடைய கலை பயணத்தை தொடங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைக்காவிரி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற திருச்சியில இருக்கக்கூடிய கலைக்காவிரியில நான் 4 வருஷம் பரதநாட்டியம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அரங்கேற்றமும் பாத்தீங்கன்னா 2003லயே பண்ணிட்டேன். இந்த அரங்கேற்றம் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள். என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னா, அரங்கேற்றம் ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நான் அப்பதான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பாத்தீங்கன்னா 6th 7th 8th 9th 5th வரைக்கும் நான் ஸ்ரீரங்கத்துல ரேவதி மேம்கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கோர்ஸ், இது சர்டிபிகேட் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா நாங்க கலைக்காவிரியில அப்பா சேர்த்து விட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் உண்டு, 4 வருஷம் கோர்ஸ். அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் 2 வருஷம் அப்ப இருந்தது. இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப போகும்போது ஒரு வாரத்துல அரங்கேற்றம். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் படி ஏஜ் அட்டன் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 15 நாள் வெளியே போக முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சூழ்நிலை ஏற்படலை. இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது எங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி அங்க இருந்த பிரின்சிபலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க போய் தாத்தா போய் சொன்னாங்க, இந்த மாதிரி பேத்தி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பெரிய மனுஷன் ஆயிடுச்சு, அதனால எப்படி பண்றது அப்படின்னு. அப்ப அந்த மேடம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இது என்ன புதுசா நடக்கிற ஒரு விஷயமா, இதுக்காகலாம் பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களோட படிப்பை நீங்க நிப்பாட்டிட்டு அடுத்த வருஷம் பண்றேன்னு சொல்றீங்களே, அடுத்த வருஷம் மேபி பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாத்தீங்கன்னா எங்க அப்பாட்ட சொல்லி எங்க தாத்தாவும் ஒத்துக்கிட்டாரு. எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதும் சரிதான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கு எங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த குடிசையில உட்கார வச்சு பொழுதனைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. காலையில 6 மணிக்கு ரிஹர்சல் அங்க இருக்கணும். அப்ப 5 மணிக்கே நான் இங்க கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கண்டோன்மெண்ட் கிட்ட இருக்கு, கோர்ட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் பாத்தீங்கன்னா நைட்டு, ஈவினிங் கூட இல்லை, நைட்டு 10 மணி ஆயிரும். ஸோ பாத்தீங்கன்னா வயசுக்கு புதுசா இருக்க பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், என்ன மாதிரி பயம் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பயத்தோட தான் நானும் போனேன். அதோடய ரிஹர்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அரங்கேற்றமே எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் பார்த்த பெரியாரிசம் பெண்ணியம் பேசுனது எங்க வீட்டுல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி புத்தகங்கள் பெருசா படிக்கல, டீச்சருங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா முதல்ல ஒரு பிரின்சிபல் மூலமா எங்க அப்பாவோட மனநிலைமை எங்க அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு ஒரு விசாலமான ஒரு பார்வையில எங்களை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் பாத்தீங்கன்னா என்னுடைய அரங்கேற்றத்து மூலமா அந்த நேரத்துல அந்த தருணத்துல அந்த நடந்த விஷயம் தான். ஸோ நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் படிப்பெல்லாம் அந்த காலத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதுல இன்னொரு எமோஷனான விஷயம் என்னன்னா, அந்த பிரின்சிபல் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் 10th போகும்போது எங்க அப்பா தவறிட்டாங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பரதநாட்டியம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு நடத்தின பெரிய நிகழ்வு அப்படின்னா இந்த அரங்கேற்றமும், அதுக்கப்புறம் எனக்கு அந்த சித்திரை ஃபங்க்ஷனும் கண்குளிர பார்த்தாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய டான்ஸோட அந்த பயணம். 10 வருஷம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா இல்லாதனாலே பாத்தீங்கன்னா அந்த டான்ஸை நான் திரும்ப கையில எடுக்கல. ஏன் அப்படின்னா
அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற இசைக்கருவிகள் நம்ம வாசிக்கும் போது இசைக்கருவி மட்டும் வாங்குற செலவு தான் ஆகுமே தவிர, ஆனா டான்ஸை பொறுத்த வரைக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் செலவு. பூ வைக்கணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டி வைக்கணும், கண்ணுக்கு மை போடணும், உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடணும், நகை போடணும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ட்ரெஸ்ஸை போடணும், சலங்கை போடணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணா மட்டும்தான் ஒரு பரதநாட்டியம் வந்து அழகா வந்து காமிக்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் நல்லா ஆடினாலும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெளி தோற்றம்ங்கிறது அந்த கலைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து செலவு வைக்கக்கூடாது, அம்மாவுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் காலேஜில் வந்து நான் ஒரு டான்ஸர்னே சொல்லிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு காம்படிஷன்லையும் கலந்துக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ள இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நான் சந்தோஷமா தான் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஆனுவல் டே அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் டான்ஸ் அப்படிங்கிறது என்னோட தான் இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அதே ஸ்கூல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போய் ஒரு ஜட்ஜா வந்து ஒரு டான்ஸுக்கு ஜட்ஜா வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து யூடியூப்னாலேயோ அதனாலேயோ இதனாலேயோ இல்லை, எங்க டீச்சர் வந்து என் மேல வச்சிருந்த நம்பிக்கையினால. அது மட்டும் இல்லாம எங்க நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் டான்ஸ் வந்து நான் ஆடாட்டியும் நான் டான்ஸை மறக்கல. எனக்கு இன்னுமே அந்த டான்ஸோட அந்த ஆசை அந்த காதல்லாம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதுக்காக மெயினா போனேன் அப்படின்னா, என்ன வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து டான்ஸ் ஆட வச்சு ஜெயிக்க வச்ச அந்த டீச்சருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கறதான். அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கோதை மிஸ். அவங்கள வந்து எப்ப நான் பார்த்தாலும் எந்த இடத்துல இப்ப ரோட்ல பாக்குறேன்னா அங்க கூட காலில் விழுந்துருவேன். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் அவங்க எனக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்ம தவற விடக்கூடாது. நம்ம போய் திரும்ப அந்த டான்ஸ் பிள்ளைங்க ஆடுறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்புறம் வந்து பிளாக் லெவல் எல்லாம் வந்து நம்ம கலந்துருக்கோம். நமக்கெல்லாம் எப்படி மார்க் போட்டாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளிகள்ல நடத்தக்கூடிய கலை திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா என்னையும் வந்து ஒரு ஜட்ஜா கூப்பிட்டாங்க. மொத்தம் 3 ஜட்ஜ் இருப்பாங்க. அதுல வந்து ஹெட் மாஸ்டரும் இருப்பாங்க, வேற ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க, டான்ஸ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கணுங்கிறதுக்காக என்னைய வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தது. அதோட கிளிப்பிங்ஸையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே நான் வந்து தொடர்ந்து பேசுறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய நினைவுகள், நீங்களும் வந்து ஆனுவல் டேலாம் டான்ஸ் ஆடிருப்பீங்க, இல்ல வந்து கவிதை சொல்லியிருப்பீங்க, இல்ல பாட்டு பாடிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது நினைவுகள் உங்களுக்கு இருந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாம் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போது, அதாவது என் ஏஜ்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து முக்கியத்துவமே வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு போட்டு தான் டான்ஸ் ஆடுவோம். ஆனால் இப்போ இருக்க ஸ்கூல்ல அரசு பள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது, அந்த மேக்கப் எல்லாமே வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. சாரீ எல்லாம் கட்டிக்கிட்டு பிள்ளைங்க ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல வந்து மார்க் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிரைட்டீரியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை வளத்தை சொல்ற மாதிரி இருக்கணும் பாட்டு, அதே மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி டான்ஸு, அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் இதெல்லாம் வச்சிருக்காங்களான்னு பாக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வச்சுதான் வந்து மார்க் போட முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் நடந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பள்ளிகள் அளவில் நடக்குது. சுற்று வட்டார பள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து செலக்ட் ஆகி வட்டார லெவல் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் அப்படி போவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த விஷயத்த வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சாலும் நம்ம அதை விரும்புகிறோம் மனசார நினைக்கிறோங்கும் போது ஏதாவது ஒரு வகையில அந்த விஷயம் நம்மளை வந்து சேருது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே தான் இருக்கு. நான் வந்து டான்ஸ் ஆடி 20 வருஷம் ஆனாலுமே திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸுக்கான ஒரு மார்க் போடுற தகுதியான இடத்துல என்னை போய் உட்கார வச்சிருக்க இந்த இயற்கை, இந்த இறைவன் அப்படிங்கிறதா வந்து உண்மை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ஆள் மனசுல நமக்கு அந்த அது மேல இருக்க காதல் வந்து இருக்கும், அதனுடைய அன்பு வந்து இருக்கும். அது வந்து நம்ம கிட்ட இப்ப இல்லாம இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் அது நம்ம கிட்ட வந்து சேரும். அப்படி வரும்போதும் அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருங்கிறதுல இந்த ஒரு விஷயத்து மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசே வந்து ரிலாக்ஸா இருந்தது. எந்த ஒரு டிப்ரெஷன் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நினைக்காம ஒரு ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருந்து, அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க நாத்தனாருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கும், அந்த அலுவலகத்துக்கும்
இந்த இறைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு இதுக்கு வந்து நீ கண்டிப்பா போகணும்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்ச என் கணவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ நமக்கு தகுதியும் அந்த திறமையும் இருக்கு, நம்ம அது மேல ஆசை வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா வந்து அது நம்மளை வந்து சேரும். அது யார் மூலமா இருந்தாலும் கண்டிப்பா வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறனாலதான் இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு பெரிய சான்றா இருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிகழ்வு வந்து திரும்ப வந்து அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் கடவுளோட கருணை தான். ஸோ அந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வளரணும், நம்ம நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்து மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வைங்க, அது கண்டிப்பா நமக்கு நடத்தி கொடுக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பிரபஞ்சத்தை கூட நான் பெருசா வந்து எதுவும் கேட்காம இருந்தேன். இப்ப திரும்ப ஒரு விஷயத்த கேட்க போறேன், அது கண்டிப்பா நடந்தா உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.